அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத். கண்ணியத்திற்குரிய ஆலிம்களே, நம்ம அரபில ஒரு வார்த்தைக்கு பல அர்த்தம் தரக்கூடிய வார்த்தைகளை பார்த்திருப்போம். அதே மாதிரி பல வார்த்தைகளுக்கு ஒரே அர்த்தம் தரக்கூடியதையும் பார்க்கிறோம். ஒரு வார்த்தைக்கு பல அர்த்தம் என்ன? இப்ப மாலை அப்படின்னு சொல்றோம். மாலை என்பதற்கு காலை மாலை, அது சாயங்காலம் சொல்றோம்ல, அந்த மாலையுடைய அந்த சாயங்காலம் என்ற அர்த்தமும் வரும். அதே மாதிரி கழுத்துக்கு போற மாலைக்கும் அதே மாலை என்ற வார்த்தையை தான் பயன்படுத்துவோம். அதே மாதிரி பல வார்த்தைக்கு ஒரு அர்த்தம். இப்ப நம்ம பார்த்தது ஒரு வார்த்தைக்கு பல அர்த்தம். பல வார்த்தைக்கு ஒரு அர்த்தம் என்ன அப்படின்னா, மங்கை, நங்கை, பெண்டிர், மாதர், இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் பல வார்த்தைகள். இதுக்கு ஒரே அர்த்தம் என்ன? பெண் என்ற ஒரே அர்த்தம் தான். சரிங்களா? இப்போ ஒரு வார்த்தைக்கு பல அர்த்தமும் பல வார்த்தைக்கு ஒரே அர்த்தமும் தரக்கூடிய விஷயங்களை எல்லாம் மற்ற மொழிகள்லையும் பார்த்திருக்கோம், அரபிலையும் பார்த்திருப்போம். இப்ப நம்ம பார்க்க போற விஷயம் என்ன அப்படின்னா, ஃபில் லுகத்தில் அரபிய்யதி கலிமாத்துன், அரபி மொழியில் சில கலிமாக்கள் இருக்கின்றன. துத்லகு அலா மதுலூலைனி முத்ததாத்தைனி, ஒன்றுக்கொன்று எதிரும் புதிருமான இரு பொருள் தரக்கூடிய வார்த்தைகள் அது பயன்படுத்தப்படும். துத்துலகு அந்த கலிமாக்கள் இப்படி பயன்படுத்தப்படும். சரிங்களா? அதாவது ரெண்டு அர்த்தம் வரும், ஒண்ணுக்கு முரணா இருக்கும். யுமையிசு பைனஹுமா சியாக்குல் ஜும்லா, வாசகத்துடைய அந்த சூழல் தான் அதை தெளிவுபடுத்தும் அந்த ரெண்டுக்கு மத்தியில. இப்ப எந்த இடத்துல எந்த பொருள் வைக்கணும்னா அந்த இடத்த கவனிச்சுதான். ஆனா ஒண்ணுக்கொன்று எதிரும் புதிருமா இருக்கும். ஒமின் ஹாதிஹில் கலிமாத்தி, இந்த கலிமாக்கள் உள்ள விஷயங்கள் தான் என்ன? பின்வருபவை. அல் கஷீபு, கஷீபு என்ற வார்த்தைக்கு பாத்தீங்கன்னா அல் ஜதீது அல் பாலி, புதியது அப்படின்ற அர்த்தமும் இருக்கு. அதற்கு எதிர் அர்த்தம் பழையது என்ற அர்த்தமும் அதுக்கு இருக்கு கஷீப் என்பதற்கு. அல் மௌலா, மௌலா என்ற வார்த்தைக்கு அல் அபுதுன்ற அர்த்தம் இருக்குது. அசையீத், அடிமைன்ற அர்த்தம். அதுக்கு நேர் எதிர் அர்த்தம் தலைவர் என்ற அர்த்தமும் இருக்குது. லன் என்பதுக்கு அல் யகீன், உறுதி என்ற அர்த்தமும் இருக்குது. அஷக், சந்தேகம் என்ற அர்த்தமும். பாருங்க, நேர் எதிர் அர்த்தமா இருக்குது. அல் ஜாதி என்ற வார்த்தைக்கு அஸ்ஸாயில் அவில் முஅத்தி, கேட்பவன் கொடுப்பவன் என்ற ரெண்டு அர்த்தம் இருக்கு. இப்ப நம்ம சொல்லக்கூடியது எல்லாமே நேர் எதிர் அர்த்தங்களாக இருக்கின்றன. அல் பைன், பைன் என்ற வார்த்தைக்கு அல் வசுல், சேருதல் அப்படின்னு அர்த்தம் இருக்கு. அல் கத்அ, துண்டித்தல் என்ற அர்த்தமும் இருக்குது. அல் அஸ்ர், அஸ்ர் என்ற வார்த்தைக்கு அல் குவ்வத், சக்தி என்ற அர்த்தமும் இருக்குது. அல்லாஹ்னா பலகீனம். அப்ப நம்ம அரபியில நிறைய வார்த்தையில பார்த்திருப்போம், பல அர்த்தங்கள் தரதா இருக்கும். ஆனா இது நேர் எதிர் அர்த்தங்களையே ஒரே வார்த்தையே தரக்கூடிய வாசகங்கள். இது மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சது வேற ஏதாவது இருந்தால் சொல்லுங்க, இன்ஷா அல்லாஹ் நாமும் தெரிந்து கொள்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.